என்னோட நீட் யூஜி ப்ரிப்பரேஷன்லேருந்து என் கூடயே இருக்கா. ஒரு நாளும் என்னை அவள் விட்டுட்டு போனதே கிடையாது. நானும் அவளை ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது. என்னைக்காவது அவளை நான் நினச்சி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா உடனே வண்டி எடுத்துகிட்டு அவளை பார்க்க போயிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வேணாம், செட் ஆகுது, விட்டுரு அப்படின்ட்டு. ஆனால் நான் அவளை கைவிட்டதே கிடையாது. அவள் வேறு யாரும் இல்லைங்க, மை ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூ லவ். சாய், மை ட்ரூ லவ். ஆமாங்க, நான் உண்மையிலேயே ஒரு சைக்கோபேத் தான். இந்த டீல அப்படி என்னதான் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் என்ன மாதிரி நிறைய பேர் இதுக்கு இவ்வளோ அடிக்டடாக இருக்காங்க? இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லட்டுமா? இந்த டீ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதுல கெஃபைனும் இருக்கு, பிளஸ் டாரின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சப்ஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கெஃபைன் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய அடினோசின் அப்படிங்கிற இன்னொரு கெமிக்கலை அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். இது அதிகமா இருக்கனால நமக்கு தூக்கம் வராம நம்ம பிரெயினை வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிஸ்கா வச்சிருக்கோம். அப்புறம் இந்த டாரின் அப்படிங்கிற இந்த சப்ஸ்டன்ஸும் நம்மளை ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கும். இந்த டீக்காக நான் எவ்வளவு தூரம் போவேன் தெரியுமா? இந்த ஹெக்டிக்கான இன்டர்ன்ஷிப் டைம்ல நைட் டைம்ல எல்லாரும் டைம் கிடைக்கிறப்ப டின்னர் சாப்பிட போயிட்டு வருவாங்க ஒரு 1 hour. நமக்கு ஐயோ விட்டா போதுண்டான்ட்டு அங்க இருந்து கிளம்புவேன். என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டாதான் நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா. எவ்வளவு தூரம் நான் போவேன் அப்படின்னா, இந்த டியூட்டிக்கு இடையிலையும் வண்டி எடுத்துட்டு 1 hour டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஈஸியார் வரைக்கும் போயிட்டு டீ சாப்பிட்டுலாம் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன். நான் டீ குடிக்காத ஏரியாவே கிடையாது. தம் சாய், எலாச்சி சாய், ஃபேமஸா இப்ப அண்ணா நகர்ல ஓபன் பண்ணிருக்க பர்பிள் டீ, பிலால் டீ, எங்க ஐஓஜி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்ம பாய் கடை டீ, எங்க காலேஜுக்கு பக்கத்திலே இருக்க பாடி கார்டு டீ, அடுத்து சாய் கிங்ஸ், சாய் வாலே, டீ கப்பு அடுத்து ஆர்டர் பண்ணி எக்கச்சக்கமா டீ குடிப்பேன். என்னை விட்டா ஒவ்வொரு டீ கடையா போயிட்டு டீ வீலாக் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் ஒரு டீ லவரா இருந்தீங்கன்னா இந்த டீ கப் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி இப்படி நிறைய பேருக்கு பிடிச்ச இந்த டீ, இதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி, அந்த ஹிஸ்டரியை பார்த்துடலாமா? இந்த டீ எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. பட் எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்த நான் கேட்ட இந்த ஸ்டோரியை வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் அவரோட கார்டன்ல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு ஆடு ஒரு அழுக்கான ஒரு தண்ணியில அப்படியே உள்ள மூழ்கி எந்திரிச்சு வெளியில வந்திருக்கு. வந்தோடனே அது செம்ம ஆக்டிவா வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு. அப்ப அந்த ராஜா என்னன்னு சொல்லி பாக்குறப்பதான் தெரிஞ்சிருக்கு, டீயோட லீவ்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில வந்து பார்த்தோன்னா விழுந்து அது வந்து ஒரு எனர்ஜி வந்து பார்த்தோன்னா அந்த ஆடுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்படிதான் டீ வந்து உருவானதா ஒரு ஸ்டோரி இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் எனிவே நல்லா இருக்கு. எது என்னவோ நமக்கு டீ கிடைச்சா போதும். என்னோட நீட் யூஜி எக்ஸாம் டைம்ஸ்லயும் சரி, ஒவ்வொரு வருஷம் என்னோட காலேஜ் எக்ஸாம்ஸ் அப்பயும் சரி, என்ன விழிக்க வச்சிருந்தது, நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட இந்த டீ தான். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைம்ல வந்து ஹாஸ்டல்ல டேய் நீ டீ போட்டு குடுறா, அப்பதான்டா சூப்பரா இருக்கும், அப்பதான்டா உட்காந்து படிக்க முடியும்லாம் கேட்டிருக்காங்க. நான் நிறைய பேருக்கு டீ போட்டும் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் டைம்ல. இந்த டீல டாக்ஸிசிட்டிஸும் வந்து இருக்கு. ரொம்ப அதிகமா குடிச்சா கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரும். என்னோட ஃப்ரெண்டுக்கு, என்னோட டீ பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு. இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா தான் போய் டீ குடிப்போம். இந்த டீயை விட காஃபி, அதுவும் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா ஷூட் முடிஞ்சா? சரி, ஒரு டீ சாப்பிட்டு வரலாம்.